அமிர்தகடேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் எப்படி வந்தார்னா, பார்க்கடல்ல அமுதம் கடையும் போது முதலில் வந்தவள் மூத்த தேவி. மூத்த தேவிக்கு 27 பேர். தவை தேவி, ஜேஷ்டா தேவி, அலட்சுமின்னு. இந்த மூத்த தேவி எந்தெந்த கோயில இருக்காளோ அந்த கோயில்லாம் ரொம்ப பழமையான கோயில். நம்ம கோயில்ல வந்து மூத்த தேவி தவை தேவிங்கிற பேர்லயும், காஞ்சிபுரத்துல ஜேஷ்டா தேவிங்கிற பேர்லயும் இருக்கா. மூத்த தேவி எங்க இருக்கான்னா, முருகப்பெருமானுக்கு முன்புறத்துல தவை தேவிங்கிற பேர்ல, காஞ்சிபுரத்துல ஜேஷ்டா தேவிங்கிற பேர்ல இருக்கா. இவளுக்கு 2 பசங்க, மாந்தன் குளிகை அப்படின்னு. இந்த மாந்தன் குளிகை 2 பேருமே சனீஸ்வரனுடைய மகன்களாக கருதப்படுறாங்க. கேக்குதா? கேக்குது. சரி. இந்த மூத்த தேவியோட சகோதரி தான் மகாலட்சுமி. அமுத கலசத்தில் பார்க்கடல்ல இருந்து வரா. தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு, தேவர்கள் தான் மட்டும்தான் பருகணும், வேற யாருக்கு தரப்படாது. அசுரர்கள் ஏமாற்றி இவங்க விநாயகர் பெருமான் கூட ஒரு இலைய போடாம இவங்க மட்டும் இலைய போட்டு உட்காந்துட்டாங்க, தேவேந்திரர்கள்லாம். விநாயகர் பெருமான் இவங்களுக்கு புத்தி போட்டுறதுக்கு அந்த அமுதத்தை அவங்ககிட்ட இருந்து அபகரிச்சு கீழே பூமியில கொண்டாந்து ஒடிச்சு வச்சுட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டு அவரோட லோகத்துக்கு வான் நோக்கி பறந்து போறாரு. அப்படி பறந்து போகும்போது இது கடம்ப மரம் நிறைந்த காடு. இந்த காட்டின் வழியாக பறந்து போகும்போது அது அமுத அடிச்சு ஒரு டிராப்ஸ் இருந்துதான் சுவாமி அமிர்தகடேஸ்வரர் சுயம்பலிங்கமா இருக்காரு. சுவாமி இவ்வளவு விசேஷமா ஒரு துளி விழுந்து இவ்வளவு பெரிய லிங்கமா இருக்காருன்னு சொல்லிட்டு அதிதி, இந்திரனுடைய தாயார் அதிதி என்பவள் இன்றைய தினம் வரணும் இங்க உச்சி காலத்துல வந்து பூஜை பண்ணிட்டு போறான். அம்மா வயசுல மூத்தவா, இந்திரலோகத்துல டெய்லி இங்க வர பூஜை பண்றா. ஏம்மா இந்த வயசான காலத்துல உனக்கு கஷ்டம், சுவாமியை தூக்கி நம்ம லோகத்துக்கு எடுத்துக்கலாம், இங்கே வச்சு பூஜை பண்ணி தன்னோட தேர் மற்றும் குதிரையை எடுத்துட்டு சுவாமியை தூக்கி தேர்ல உட்கார வச்சுட்டார். இவனுக்கு ஒரு ஆசை, இந்திரனுக்கு எல்லா சாமியும் எடுத்து வைக்கணும்னு. எல்லா சாமியும் எடுத்து வைக்கும் போது இந்த கோயிலுடைய ஸ்தல விநாயகர், ஆரவார விநாயகர் இவரையே எடுத்துட்டு போகணும், இவர்கிட்டயே அனுமதி வாங்கணும். இவர் எடுத்துட்டு போனா இவர் வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்கணும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, சிவபெருமானையே தூக்கி தேர்ல உட்கார வச்சு தான் என்ற கர்வம் ஆனோம். ஆனா விநாயகர் பெருமான் அலட்சியப்படுத்தி தேரை நகர்த்தும் போது விநாயகர் பெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய கால் கட்டவர்களால தேரோட சக்கரத்தை முதல் தேர் நின்றுடுது. ஏன் தேர் நிக்குதுன்னு தெரியாம இந்திரன் இறங்கி வந்து பார்க்கும்போது தேர் கல்லாக மாறிடுது. நான் செய்ய தவறு என்று தெரிஞ்சிருந்தாலும் இந்திரன் வந்து அலட்சியமா இருக்குன்னா பிராயச்சித்தை சொல்லி செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு அலட்சியமா கேட்கிறான். அப்ப இவனுக்கு இன்னும் புத்தி வரல. இப்ப ஒரு நாளிகையில 1 கோடி லிங்கம் பிரதிஷ்டை பண்ண சொல்றேன். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். 24 நிமிஷத்துல 1 கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போது தன்னோட ஆணவத்தலையை எல்லா லிங்கமும் மண்ணோட மண்ணா அடியில போயிருது. அப்பதான் அவருக்கு புத்தி வருது. நேரா சிவபெருமான்ட்ட வந்து விநாயகர் சொன்ன கட்டம் நிறைவேற்றம்ல, இதுக்கு என்ன பிராயச்சித்தம்? இது திருக்கடம்பூர். இந்த திருக்கடம்பூர்ல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண, அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி முறை பாராயணம் பண்ணு, உன்னோட பாவங்கள் தீருங்கிற. அப்ப இது மேல கடம்பூர், இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவுல கீழே கடம்பூர், 2 பிரிவினை கிடையாது, எல்லாம் சேர்ந்தது திருக்கடம்பூர். திருக்கடம்பூர்ல இப்ப உள்ள கீழே கடம்பூர்ல அந்த காலத்துல இந்திரன் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி முறை பாராயணம் பண்றாரு. அந்த லிங்கத்துக்கு ருத்ர கோடீஸ்வரர்னு பேரு. அவருடைய பாவங்கள் தீர்ந்து விநாயகர் பெருமான்ட்ட சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குற. சிவபெருமானை வணங்கி அமுத கலசத்தை எடுத்துட்டு போறாரு. இருந்தாலும் இன்றைய தினம் வரலும் இங்க இந்திரனும் இந்திரனுடைய தாயாரும் இங்க வந்து வணங்கிட்டு உச்சி காலத்துல வந்து வணங்கிட்டு போறதாக ஐதீகத்துல இருக்கு. சுவாமி தேர்ல இருக்கிறதால இங்க கொடிமரம் கிடையாது, பலிபீடம் மட்டும்தான். சுவாமி தேர்ல இருக்கார். தேரோட படிக்கட்டு, நான் ஏறி போறது படிக்கட்டு, இந்த பக்கம் ஒரு குதிரை, அந்த பக்கம் ஒரு குதிரை, 4 சக்கரத்தோட தேரோட அமைப்பு. அம்பாளிய தேர்ல இல்ல, வெளியில இருக்கா அப்படின்னா ஆதி காலத்துல வெளியில தோட்டத்துல இருந்திருக்கா அம்மா. 1110ஆம் நூற்றாண்டு காலத்துல 1ஆம் குலத்துக்கு சோழன் இந்த வழியாக வரும் பொழுது கடம்ப மரம் நிறைந்த காடு, இந்த காட்டுல சிவபெருமான் தேர்ல இருக்கா. நல்லா விரிவா கட்டணும். எப்படி கட்டுறது? மாடக்கோயில், ஓவிய கோயில், நிறைய கோயில் இருந்தாலும் இது கரை கோயிலா கட்டணும்னு நினைக்கிறேன். கரம்னா என்ன? விஜயம்னு அர்த்தம். தேர் முழுதுக்கும் சிற்பங்கள் நிறைந்த கலை சிறப்பு மிக்க கரை கோயிலா கட்டுறாரு. அப்படி கட்டும் பொழுது சிவாலயத்துல சிவபெருமான்கிற ஒரு குறிக்கோளை கட்டுறாரு தவிர அம்பாள் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணணும்னு தெரியல. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துலதான் அம்பாள் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்றாங்க. அம்பாளுடைய நாமம் ஸ்ரீ வித்யூ நாயகி ஜோதிர் மின்னம்மை. இந்த ஸ்ரீ வித்யூ நாயகிங்கிறது சமஸ்கிருத மொழி. ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி, வித்யுங்கிறது சரஸ்வதி, நாயகிங்கிறது சக்தி. காலையில சரஸ்வதியாகவும் மாலை நேரத்துல மகாலட்சுமியாகவும் இரவு பொழுதுல சக்தியாகவும் காட்சி தரா. இது முடக்கு தோஷ பரிகார ஸ்தலம். முடக்குங்கிறது என்ன? முடக்கு வாதமா கிடையாது. ஜாதக கட்டத்துல சூரியன் நின்ற இடத்துல இருந்து மூல நட்சத்திரம் கால்குலேஷன் பண்ணி எத்தனை ராசிகள் எந்த ராசிக்கு எந்த ராசி முடங்கி போச்சிருக்கோ, யோகி அவயோகி கரணம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே முடக்குங்கிற ஒரு தோஷம் உண்டு. அதுக்கு 108 முடக்கு கோயில்கள் இருக்கு. 108 கோயில்ல இது ஒரு கோயில். இது செவ்வாய் முடக்கு, புதன் முடக்குக்கு உண்டான கோயில். செவ்வாய் முடங்கி போச்சுன்னா மங்கள காரியங்கள் தடை. புதன் முடங்கி போச்சுன்னா படிப்பு, தொழில், வியாபாரம், உடல்நல குறைவு. அப்ப இங்க 27 தீபம், 19 முறை பிரதட்சணம், சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம், சுவாமிக்கு சகஸ்ரநாமம் படிச்சு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. அது 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடும் போது அந்த முடக்குங்கிற முடிச்சு வந்து அவங்களோட வெற்றி பாதைக்கு போவாங்க. ஏன் கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்கன்னா, திருப்பூர் தனிக்காச்சலம் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா திருப்பூர் தனிக்காச்சலம் ரிஷபானந்தா, இன்னும் அவங்க சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்கள நீங்க வந்து இந்த யூடியூப்ல போய் கான்டாக்ட் நம்பர் இப்ப நீங்க கொடுத்தா 2 மாசம் கழிச்சு தான் பார்ப்பாங்க, அது வேற விஷயம். சரியா? பார்த்து உங்களுக்கு கணிச்சு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனா முடக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காரகன் வழிபட்ட செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செலவு. அங்காரன்கிறதே செவ்வாய் தான். செவ்வாவுக்கே செவ்வாய் தோஷம். அப்ப இங்க வந்து வணங்கினதாலதான் அவர் கல்யாணம் ஆச்சு. அப்போ செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் கல்யாண தடையாக இருந்தாலும் இங்க வந்து 3 மாலை, 3 தேங்காய், ஒரு சீப்பு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, சுவாமிக்கு ஒரு மாலை போட்டு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு மாலை போட்டு அர்ச்சனை, பின்னாடி 4 பேர் பக்கத்துல அங்காரகன் அவர் கழுத்துல ஒரு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த மாலையை யாருக்கு கல்யாணம் ஆகலையோ, யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ அவ கழுத்துல போடும்போது கண்டிப்பா கல்யாண மாலை விழுங்குங்கிறது ஐதீகத்துல இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப 2.5 வருஷத்துல நிறைய பேர் சக்சஸ் பார்த்திருக்கேன். கடம்பமரம் நிறைந்த காட்டுல சுவாமி இங்க இருக்கிறதால சதய நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய கோயிலாக கருதப்படுது. கடம்பமரம் வந்து மதுரை மீனாட்சி கோயிலே இருக்கு. இருந்தாலும் இந்த கோயில் ரொம்ப விசேஷமா தேர் வடிவத்துல இருக்கிறதால இந்த கோயில்ல போய் வணங்குனா சதய நட்சத்திரத்தை சுபம் மாரிமுத்து ஐயா வந்து யூடியூப்ல வந்து சொல்லி புதுயுகத்துல சொல்லி அப்புறம் யூடியூப்ல பரவி இப்ப நிறைய